மகாநதி நாளைக்கு எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். கங்கா வெண்ணிலாவோட விஷயத்தை பத்தி வீட்டில் போய் சொல்றாங்க. குமரனும் பாட்டியும் இப்போ விஜயோட வீட்டுக்கு வராங்க. விஜய் வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த பாட்டி ரொம்ப சங்கடப்பட்டு இப்போ தாத்தாட்ட பேசுறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுமா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. வெண்ணிலானால காவிரியோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேம்மா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு தாத்தா. நாங்க உங்களை தான் முழுசா நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் பாட்டியும் இப்போ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கிடையில வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு விஜய் உட்காந்துட்டு இருக்கிறத காவேரி பாக்குறாங்க. அதை பார்த்த காவேரி கண் கலங்கி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராகினியுமே இப்போ அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல காவேரி, வெண்ணிலாலாம் வந்துட்டானா விஜய் உன்னை கன்சிடர் கூட பண்ண மாட்டாருன்னு, அதானே இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராகினி. சீக்கிரமாவே பெட்டி படிக்கையெல்லாம் கட்டி ரெடியா வச்சுக்கோ, எந்த நேரத்திலயும் விஜய் உன்னை வீட்டு விட்டு வெளியில போக சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க ராகினி. இதுக்கிடையில தாத்தா இப்போ விஜயை கூப்பிட்டு பேசுறாரு. எந்த ஒரு பொண்ணுமே செய்யாத ஒரு செயலை காவேரி உனக்காக பண்ணிருக்கிறா விஜய் அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா வெண்ணிலாவை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பா, யோசிச்சு பாரு விஜய் அப்படின்னு சொல்றாரு. அவ உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீ திருப்பி அவளுக்கு என்ன பண்ண போற விஜய் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது தாத்தா அப்படின்னு சொல்றாரு விஜய். காவேரி என்னோட பொண்டாட்டி தாத்தா, என்னைக்குமே நான் காவேரியை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். ரூமுக்கு போய் பாக்குறாரு விஜய். காவேரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்னோட பொக்கிஷண்டி அப்படின்னு சொல்றாரு விஜய். உன்னை தாண்டி தான் எனக்கு எதுவுமே அப்படின்னு சொல்றாரு விஜய். இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு எந்த ஒரு பொண்ணுமே துணிய மாட்டான், ஆனா நீ எனக்காக பண்ணிருக்கிற காவேரி அப்படின்னு சொல்றாரு. விஜய் இப்போ காவேரிக்காக ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாரு. ஐ லவ் யூ காவேரி, நீ நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடு, நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறாரு. இதை ஒளிஞ்சு நின்று பார்த்த ராகினி வேகமா வந்து அந்த லெட்டரை எடுக்கிறாங்க. இந்த ரணகாலத்திலயும் உனக்கு லவ் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காவேரிக்கு தெரியாம கிழிச்சு எரிஞ்சிடுறாங்க. காவேரி இப்போ கண் முழிச்சு பாக்குறாங்க. என்ன விஜய் தேடுறியா நீனு அப்படின்னு கேக்குறாங்க ராகினி. வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு அவர் எப்பவோ கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ராகினி. இனிமே விஜய் உன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாரு, இனிமே அவரோட லைஃப்ல வெண்ணிலா மட்டும்தான் இருக்க போறா அப்படின்னு சொல்றாங்க ராகினி. விஜய் வெண்ணிலா கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத காவேரியால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. இப்போ காவேரி வீட்டை விட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.